வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. அமைதியான ஒரு கிராமத்தில் குக்கு ஒரு சின்ன வீட்டை கவனிச்சுச்சு. அங்கே தாரா என்ற ஒரு நல்ல மனசுக்கார பெண் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்கள் ரொம்ப ஏழைகள். சில நாட்கள் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தது. ஆனா தாரா மனசு மட்டும் எப்பவும் பெரியது. தாரா காட்டுக்கு போனாள். அங்கே ஒரு வயதான பாட்டி மயங்கி கீழே கிடந்தாங்க. பாட்டி, உங்களுக்கு என்னாச்சுன்னு தாரா கவலையோட கேட்டாள். அவள் தண்ணீர் கொடுத்தாள். தன்னிடம் இருந்த கொஞ்ச உணவையும் பகிர்ந்தாள். பாட்டி மெதுவா கண் திறந்தாங்க. அடுத்த நொடி அந்த பாட்டி ஒளி வீசும் தேவதையா மாறிட்டாங்க. தாரா அதிர்ச்சியா நின்னாள். தேவதை சொன்னாள், உன் நல்ல மனசுக்காக இது உனக்கு ஒரு பரிசு. அவள் ஒரு மந்திர தட்டு கொடுத்தாள். சமை தட்டு சமைன்னு சொன்னா உணவு வரும், போதும் தட்டு போதும்னு சொன்னா அது நின்றுடும். தாரா வீடு திரும்பி சமை தட்டு சமைன்னு சொன்னவுடன் சூடான கஞ்சி, சப்பாத்தி, பழங்கள் எல்லாம் வந்தது. நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னு மகிழ்ந்தாங்க. ஒரு நாள் தாரா வெளியே இருந்தாள். அம்மாவுக்கு பசி எடுத்தது. சமை தட்டு சமைன்னு சொன்னாங்க. உணவு வந்தது. இன்னும் வந்தது, இன்னும் வந்தது. அம்மா நிறுத்துன்னு சொல்லணும்னு மறந்துட்டாங்க. வீடு முழுக்க உணவு, வாசல் வரை கஞ்சி. தாரா வந்தாள். அவள் பதறல. அவள் உடனே போதும் தட்டு போதும்னு சொல்லல. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவள் கிராமத்தார் எல்லாரையும் கூப்பிட்டாள். நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். கிராமத்தார் வந்து அந்த உணவை பகிர்ந்துகிட்டாங்க. அப்புறம்தான் தாரா சொன்னாள், போதும் தட்டு போதும். உடனே தட்டு நின்றது. அந்த மாலை குக்கு இதையெல்லாம் பார்த்து ஆந்தையிடம் பறந்துச்சு. அந்த இரவு ஆந்தை அன்போட சொன்னுச்சு, நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை நமக்கு வரம் தரும். ஆனா அந்த வரத்தை பகிர்ந்தால்தான் அதன் அர்த்தம் பெரிதாகும். சொந்த நலனுக்காக அல்ல, பொது நலனுக்காக பயன்படுத்தினா மந்திரம் உண்மையாகும். அந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.